தனவான் லாசரு 2 பேர் இருந்தார்கள். அவர்கள் பரலோகத்துக்கு போனார். லாசருவை பற்றியும் தனவானை பற்றியும் நம்ம இப்போ பார்க்கிறோம். எல்லாரும் நல்ல செய்யுங்க. எல்லாரும் வேலைக்கு வந்தாங்களா? தோட்டத்தில் யார் இருந்துக்கா? அப்படியா? சரி, கிளீன் பண்ண யார் இருந்துக்கா? ஓ சரி சரி. சமையலுக்கு சரி. தோட்டத்தில் யார் கம்மி கொடுத்தியா? சரி சரி, நான் தோட்டத்தில் போய் பார்த்துட்டு வரேன். சரியா? என்னம்மா கிளீன் பண்ணிக்க, நல்லா கிளீன் பண்ணு. சரியா? நல்லா கிளீன். என்னம்மா நீ தண்ணி ஊத்தினா ஒரு நாளும் தண்ணி வராது. சரியா? நல்ல நல்ல தண்ணி ஊத்தினது காஞ்சி போயிருக்கு. இந்த மழையிலையும் காஞ்சி போயிருக்கு. இப்படிதான் போகணும். சரியா? தனவானுடைய ஆடம்பரமான வாழ்க்கையை இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு அநேக வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள். அவர் விருப்பம் போல அவர் கையை செய்தால் வேலை செய்யக்கூடியதான வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள். அப்படியாக சம்பிரமமாக தனவான் பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் விருப்பப்பட்ட ஆகாரங்கள் அவருக்கு கொடுக்கப்படுகிறது. விருப்பப்பட்டதான வேலைக்காரர்களுடைய நடவடிக்கைகள் இருக்கிறது. பாருங்கள், தனவான் என்னம்மா என்ன பண்ணுதுங்க? அப்படியா? நல்லா சமைக்கலாம். சரி சரி தம்பி, ஃபுட்டு கொண்டாங்க. என்ன இவ்வளோ லேட்டு? என்னப்பா எறும்பா இருக்கு? பாருங்கள், இப்பொழுது எறும்பா இருக்கு. லாசரு கடந்து வருகிறார். லாசரு தன்னுடைய எஜமானுடைய துணிக்கை இருந்து விடுகிறதான துணிக்கையை சாப்பிடுகிறார். பாத்திரத்திலிருந்து விடுகிறார் துணிக்கையை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார் லாசருவை பாருங்கள். என்னப்பா ஒண்ணுமே நல்ல சமையல் மாத்தம் நாளைக்கா இன்னைக்கு மாத்தம். தனவான் இந்த சாப்பாடுகளை சாப்பிட்டு வாழ்கிற லாசருவை பாருங்கள். ஆமா, சிக்கன் வாங்க வச்சிருந்தானே, சிக்கன் வாங்கினியா? சரி சரி, ஏதோ பண்ணுங்க. மாத்து. ஐயோ, லாசரு மரித்து போகிறான். லாசரு மரித்து போகிறான். அவரை பார்க்க யாருமே இல்லை. பாருங்கள், லாசரு மரித்து விட்டான். ஆனால் அவனை அடக்கம் பண்ணப்பட்டதாக சொல்லப்படவில்லை வேதத்திலே. லாசரு மரித்து அபிரகாம் தேவ தூதர்களால் அவன் அழைத்து செல்லப்பட்டு இதோ அபிரகாம் பிதாவின் மடியிலே கொண்டு விடப்படுகிறார். எவ்வளவு மகிமையான இடம் பாருங்கள். அந்த பரதேசா எவ்வளவு மகிமையாய் காணப்படுகிறது. அபிரகாம் பிதாவுடைய மடி எவ்வளவு அழகாக இருக்கிறது. திராட்சை தோட்டங்களால் நிறைந்திருக்கிறது, கனி வகைகளால் நிறைந்திருக்கிறது. அது பாருங்கள், லாசரு எவ்வளவு அழகாக அந்த அபிரகாம் பிதாவின் மடியில் இருந்து அந்த பழங்களை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்.
வேலையாட்களை எங்கே யாரும் காணவில்லை. என்ன பண்ணி கொண்டிருக்கிறீர்கள்? அவர்கள் எல்லாம் எங்கே? என்னப்பா நீங்க இப்படி இருக்கீங்க? எவ்வளவு ஆடம்பரமான வாழ்க்கை அவருக்கு. கனவானுக்கு வேலைக்காரர்களை பாருங்கள், அவன் ட்ரெஸ் போட கூட ஆட்களை அமர்த்தி வைத்திருக்கிறார். அப்படி சம்பிரமமாய் வாழ்ந்தார் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஐயோ ஐயோ, எங்கள் எஜமானனுக்கு என்ன ஆயிற்று? எங்கள் எஜமானனுக்கு என்ன ஆயிற்று? ஐயோ எஜமான், எஜமானனே, ஐயோ எங்கள் எஜமானன் இறந்து விட்டாரா? ஐயோ எங்கள் எஜமானன் இறந்து விட்டார். சொல்லுகிறவரிடத்திலே சொல்லுங்கள். பாருங்கள், இங்கே கனவான் மரித்து அடக்கம் பண்ணப்படுகிறதை பார்க்கிறோம். அவர்கள் பாடி ஆராதனை செய்து கனவானை மகிமையாக அடக்கம் செய்கிறார். பாருங்கள், தனவானை அடக்கம் பண்ணபடியாக கொண்டு போகிறார்கள். ஐயோ விடுங்க, எங்க கொண்டு போறீங்க? எரியுது. ஐயோ விடுங்க விடுங்க. ஐயோ எரியுதே எரியுதே, என்ன விடுங்க. ஐயோ ஐயோ எரியுதே. ஐயோ எனக்கு எரியுது, விடுங்க 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 விடுங்க. ஐயோ விடுங்க. ஐயோ எனக்கு எரிகிறது அப்பா, தண்ணி தாங்க. ஐயோ 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 எரிகிறதே எரிகிறதே. ஐயோ எனக்கு எரிகிறதே. ஐயோ எனக்கு எரிகிறதே. ஆபிரகாம் தகப்பனே, ஐயோ ஆபிரகாம் தகப்பனே, எனக்கு ஒரு தண்ணீர் தாங்கும், என்னால் தண்ணீர் தாங்கும், என்னால் முடியல. ஐயோ எரியுது எரியுது. மகனே, பூமியிலே இருக்கிறதான மனிதர்களுக்குள்ளே இப்பொழுது மறித்து விட்டாரே, ஆனால் லாசருவையோ அனுப்ப முடியாது. உனக்கு ஒரு பெரிய பாக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ஐயோ நான் என்ன செய்வேன்? என்னால் முடியல, எரிகிறது. காப்பாற்றி யாருங்க? ஐயோ எரியுது எரியுது. ராசு உன்னால் இங்க வர முடியாதா? இங்க நான் என்ன செய்வேன்? எனக்கு எரியுது. ஐயோ எரியுது எரியுது எரியுது. அப்படிதான் தகப்பனே, என்னுடைய சகோதரர்களுக்கு நான் சிறுவை அனுப்பி சுவிசேஷத்தை சொல்லுங்க. அவர்கள் அங்கு மாட்டு போவார்கள். பூமியிலே மரித்து போய் ஒருவன் சொன்னாலும் நம்ப மாட்டார்கள். மகனே, அங்கே மோசையும் தீர்க்கதரிசிகளும் உண்டு. இல்லை, மருத்துவரிடத்திலிருந்து போன நம்புவாங்க. தீர்க்கதரிசிகள் சொன்னாலும் சுவிசேஷர்கள் சொன்னாலும் நம்பாதே. மரித்தவரிடத்திலிருந்து ஒருவன் போய் சொன்னாலும் நம்ப மாட்டார்கள். ஐயோ நீ என்ன செய்வது? என்னுடைய சகோதரர் மாட்டு போவார்கள். அவர்களும் இதே மாதிரி தான் வாழ்ந்தார்கள். ஐயோ நான் என்ன செய்வேன்? முடியாது மகனே, ஒருவன் மரித்தவரிலிருந்து கடந்து செல்ல முடியாது. ஆகவே பூமியில் இருக்கிறவர்கள் நிமித்தமாக அவர்கள் சுவிசேஷத்தை அறிந்து கொண்டு ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளட்டும். பாருங்கள், இப்பொழுது லாசரு பிரதிசாயிலே எவ்வளவு அழகாய் மகிமையாய் காணப்படுகிறார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் பூமியிலே இருக்கிறதான ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறதான காரியம். லாசரு அவன் தேவனுடைய வார்த்தை அறிந்திருந்தான், தேவனை அறிந்திருந்தான். ஆகவேதான் ஆபிரகாம் பிதா சொல்லுகிறார், பூமியிலே ஊழியக்காரர்கள் இருக்கிறார்களே, பூமியிலே தீர்க்கதரிசிகளும் மோசையும் இருக்கிறார்களே, ஆகவே அவர்களுடைய சொல்வதை கேட்டுக்கொள்ளட்டும் என்று சொல்லி அவர்களுக்கு ஆபிரகாம் பிதா சொல்வதை பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பூமியிலே எவ்வளவுதான் நம்ம சந்திரமாய் வாழ்ந்தாலும், பூமியிலே எவ்வளவுதான் ஆடம்பரமா வாழ்ந்தாலும், ரட்சிப்பு
செய்யணும்